அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அரேஸ் த ஃபாலோயிங் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இன் தேர் ஆர்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பல்வேறு பாரம்பரிய தலங்கள் அதனுடைய உருவாக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தது அரிட்டப்பட்டி. அரிட்டப்பட்டி எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு. அடுத்தது காசம்பட்டி 2024 எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கு. அடுத்தது மூணாவதா வந்தது ஏலத்தூர் ஏரி 2025 ஈரோட்ல இருக்கு. நாலாவதா கடைசியா வந்ததுதான் நாகமலை ஹில்லா 2025 இதுவுமே ஈரோட்ல தான் இருக்கு. ஓகே, கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 3124 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிட்டகாவா, ஓமர் உமார் யாகி வேர் அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் இவங்க 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உலோக கரிம கட்டமைப்பு, அதுதான் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்கை பத்தி ஸ்டடி பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நாகமலை ஹில்லாக் இஸ் அன் எக்காலஜிக்கல் ஹாட்ஸ்பாட் அண்ட் வைட்டல் ஹேபிட்டட் ஃபார் மைக்ரேட்டரி அண்ட் ரெசிடென்ட் பேர்ட்ஸ், அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் அண்ட் டைவர்ஸ் வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த நாகமலை மலைப்பகுதி அல்லது குன்று இது வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரநில சூழல்ல சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நிறைய விலங்குகளுக்கு முக்கியமான ஒரு வாழ்விடமா இருக்கு. அதான் ஈரோட்ல இருக்கு. இதுதான் நமக்கு 4வது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இங்க இருக்கக்கூடிய முக்கிய இனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈகிள், ஹேரியர் அண்ட் பொனேலி ஈகிள். ஹேரியர் அப்படின்னா பருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆர்கனைஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் உலகளாவிய புத்தொழில் உச்சி மாநாடு யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட்டை நடத்துறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் தான் நடத்துறாங்க. சரியா? ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் நடத்த போறாங்க. இது எங்க நடக்க போகுது அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடக்கும். சரியா? அக்டோபர் 9, 10 கோயம்புத்தூர்ல நடக்கும். லாஸ்டா, a super moon is a full moon that coincides with the moon's perigee அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் மூன் என்பது சந்திரனின் பெரிஜியுடன் ஒத்து போகும் முழு நிலவு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பெரிஜினா மூன் வந்து எர்த்து கிட்ட இருக்கிறது பெரிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மூன்ஸ் க்ளோசஸ்ட் பாயிண்ட் டு எர்த் இன் இட்ஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட். சரியா? இதுவே மூன் வந்து எர்த்துல இருந்து தூரமா இருந்துச்சுன்னா அது அப்போஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரிஜினா பக்கத்துல இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.